ஓபன் பண்ணி யாரும் உள்ள போக மாட்டாங்க. மேடம் மட்டும் அரசியல் மேடை ஏறிய ஊர் இந்த குடியாத்தம் மண். ஆகையால அவருக்கு இந்த மண் மீது அதிகப்படியான பிரியம் உள்ள மண். திட்டங்கள் எப்போது கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர். ஆகையால மக்களும் திராவிட மாடல் அரசர் மீது, முதலமைச்சர் மீது அன்போடு இருந்து இந்த ஆட்சிக்கு மீண்டும் மீண்டும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு ஒன்றிய சேர்மன் அவர்களே, நகரமன்ற சேர்மன், துணை சேர்மன், ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் அனைத்து துறைகளின் என்னிடம் ஒரு மனுக்களாக வழங்கினார்கள். அதற்கு ஏற்ற அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களையும் கல்வியை திறந்து வைக்கிறார்கள். இதில் அவசர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு சிகிச்சை பிரிவு, பிரசவ சிகிச்சை பிரிவு, கண் சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை அரங்கம் செய்யவிருக்கிற பணிகள் 5ஆம் தேதி இப்போது எப்படி குடியாத்தத்தில் கட்டி முடித்திருக்கிறோமோ இதே போல் 5 மாவட்டங்களில் கட்டி முடித்திருக்கிற மாவட்ட இப்போது இது கட்டி முடித்தவுடன் நாளைக்கு கூட யாராவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள், ராஜபாளையத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது அரியலூரை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொடுக்கக்கூடும். இங்கேயும் ஒரு மருத்துவமனையை கட்டியிருக்கிறார்கள், அதை திறந்து வைக்க வேண்டும் என்று 5ஆம் தேதி என்பதை இந்த மேடையில் சொல்வதற்கு காரணம், அவர்கள் நாளைக்கு அதற்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் என்று விளம்பரத்தை தேடிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த செய்தியை சொல்லுகிறேன். 5ஆம் தேதி முதல்வர் அவர்கள் இந்த 5 மருத்துவமனைகள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் ஒரு 24 இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனைகள் ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவமனைகளை 5ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே வேலூர் மாவட்டத்தில் இதுவரை நான் ஒரு 15க்கும் மேற்பட்ட முறை வந்திருப்பேன். ஒவ்வொரு முறை வருகிற போதும் பல்வேறு இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கூடுதல் நம்முடைய மருத்துவமனைக்கான கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த வேலூர் மாவட்டம் இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நந்தகுமார் அவர்கள் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகள் எல்லாம் ஒரு பாதாள சாக்கடை இல்லாத சூழலில் ஏரியில் கலக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. கடந்த காலங்களில் அதிமுக அரசை பொறுத்தவரை எங்கே மருத்துவமனை கட்டினாலும் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முறையான மருத்துவ கழிவு கட்டமைப்பை செய்யவில்லை என்பதை அவர்களும் அறிவார்கள், நாட்டு மக்களும் அறிவார்கள். எனவே நந்தகுமார் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்தது அந்த அடுக்கம்பாறை அந்த கழிவு அகற்ற பணியை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய செயலாளர் அவர்கள் அந்த அடுக்கம்பாறை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நாமக்கலாக இருந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு, இந்த ஊட்டி போன்ற மருத்துவமனைகளுக்கு அந்த வசதி செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் 200 கோடி ரூபாய் நிதி ஆதாரத்துடன் அதற்கான பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவிருக்கிறோம் என்று சொன்னோம். ஆனாலும் அதில் நிறைவு பெறாத நந்தகுமார் சொன்னார், நீங்கள் அதை செய்வதற்கு இன்னும் 5-6 மாத காலம் ஆகும், ஆனால் என்னுடைய அடுக்கம்பாறைக்கு மட்டும் உடனடியாக செய்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த பகுதி மக்கள் அதை மிகப்பெரிய அளவில் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் இன்னமும் 1 மாத காலத்திற்குள்ளாகவே அந்த பணியினை தொடங்கி வைக்கிற வகையில் இந்த அரசாணை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இங்கே உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கதிரானந்த் அவர்களுடைய தந்தை, திமுக கழகத்தின் முன்னணி தலைவர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் ஒரு மருத்துவமனை வேண்டும் என்கின்ற வகையில் அன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்து இன்றைக்கு ஒரு புதிய மருத்துவமனை சேக்காடு என்கின்ற பகுதியில்
ஒரு புதிய மருத்துவமனை கட்டப்பட்டு இன்றைக்கு மக்கள் அதை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது என்பது வேறு, புதிய மருத்துவமனைகளை கட்டித் தருவது என்பது வேறு. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்திற்கு தேவையான மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதும் புதிய மருத்துவமனைகளை கட்டுவதும் என்பது இன்றைக்கு ஒரு முழுமை பெற்ற நிகழ்வாக இந்த மாவட்டத்தில் செய்து தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த குடியேற்றம் பகுதியில் இந்த மருத்துவமனை என்பது மிகப்பெரிய அளவிலான வசதியை பெற்றிருக்கிறது. நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், 53 வகையான மருத்துவ உபகரணங்கள் வந்திருக்கிறது. இன்னமும் 2 மருத்துவ உபகரணங்கள் இந்த மருத்துவமனைக்கு வேண்டும். டிஜிட்டல் எக்ஸ்ரே, அதேபோல் சிடி ஸ்கேன். இந்த சிடி ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே இந்த இரண்டும் கூட மிக விரைவில் ஒரு 10 நாட்களுக்குள் இங்கே அந்த உபகரணங்களையும் இதில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை தெரிவித்து, இது யாரும் எங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவையை 100% முறையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் ஐநா சபை விருது தந்திருக்கிறது. ஒன்றிய அரசின் விருதுகள் ஏறத்தாழ 2000 விருதுகள் இந்த துறைக்கு 5 ஆண்டுகளிலேயே கிடைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொல்லி, இந்த மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு ஒட்டும் மழையிலும் கூட இந்த மருத்துவமனையின் தேவை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்களை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சொட்டு மழை போயிருந்தாலே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆளாய் பறந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் அத்தனை பேருமே இந்த மழையில் நின்று மழையில் நனைந்து இந்த மருத்துவமனையின் திறப்பு விழாவில் பங்கேற்றிருப்பதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த மருத்துவமனையின் தேவை குடியாத்தத்திற்கு எந்த அளவுக்கு ஆனது என்பதை நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்கள், நாங்களும் உணர்ந்திருக்கிறோம். உணராதவர்கள் உணர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 24 மருத்துவமனைகளை கட்டுவதற்கு 1076 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு இந்த ஊருக்கு மட்டும் 44 கோடியே 84 லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவமனைக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கும் நிதியினை தந்து அந்த பணி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட 6 இடங்களில் இதுபோன்ற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைத்தார்கள். இன்றைக்கு இங்கே ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறோம். 5ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், அரியலூர் போன்ற 5 இடங்களில் புதிதாக இதே போல் கட்டப்பட்டிருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை திறந்து வைக்கவிருக்கிறார். அது திறந்து வைத்ததற்கு பிறகு ஏறத்தாழ இன்னமும் ஒரு 12 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இந்த 2-3 மாத காலங்களில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, இந்த மருத்துவத்துறை உருவானதற்கு பிறகு வெறும் 17 மருத்துவமனைகள் மட்டுமே மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இருந்தது. இன்றைக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மட்டும் 36 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், 19 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு கூடுதலாக கட்டி தந்திருக்கிறார்கள். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, நீங்கள் மழையில் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த நிகழ்ச்சி முடித்து விரைந்து சென்னைக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள். இந்த ஒரு இரவு இங்கே தங்கிவிட்டு கூட செல்லலாம். ஆனாலும் நாளை காலை 10 மணிக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிகு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கவிருக்கிறார். என்ன நிகழ்ச்சி என்றால், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இளம் பெண்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கு 14 வயதுள்ள இளம் சிறுமிகளுக்கு ஒரு தடுப்பூசி 14,000 ரூபாய் தனியார் மருத்துவமனைகளில் உலகிலேயே முதன்முறையாக இலவசமாக தடுப்பூசி போடும் திட்டத்தை நாளை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். ஏறத்தாழ 3,39,000 இளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுகிற அந்த பணியினை நாளை தொடங்கி வைக்கவிருக்கிறார். அதற்காக இந்த அரசு 36 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து நாளை காலை 10 மணிக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் நந்தம்பாக்கத்தில் இருக்கிற ட்ரேட் சென்டரில் அந்த பணியினை தொடங்கி வைக்கவிருக்கிறார். இது தொடங்கி வைத்தால் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் இளம் பெண்களுக்கு இலவசமாக HPV என்று சொல்லப்படுகிற இந்த தடுப்பூசி உலகிலேயே இலவசமாக போடப்படுவது தமிழ்நாட்டில் தான் என்கின்ற ஒரு புதிய வரலாற்றை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் படைக்கவிருக்கிறார்கள். அதோடு இன்னொரு செய்தி, அது முடித்து
சரியாக 11 மணிக்கு சைதாப்பேட்டையில் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டவிருக்கிறார். அந்த மருத்துவமனை உலகிலேயே மிகப்பெரிய 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 417 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை. குழந்தைகளுக்கான அந்த மருத்துவமனை உலக அளவில் மிகப்பெரியது. இதுவரை உலகில் எந்த நாட்டிலும் 417 கோடி அல்ல, ஒரு மிகப்பெரிய அளவில் 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் மட்டுமல்ல, இது மருத்துவ சேவையை மட்டும் வழங்கக்கூடியதல்ல, குழந்தைகளுக்கான நோய் ஆராய்ச்சி பாதிப்புகளை கண்டறிகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை நாளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். எனவே உலக அளவில் மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனையை நாளை தொடங்கி வைக்கவிருக்கிறார். அதேபோல் உலகிலேயே முதன்முறையாக இளம் பெண்களுக்கு HPV என்கின்ற தடுப்பு